முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. புகழ் மணக்கும் அவன் பெயர் சொன்னார். புகழ் மணக்கும் அவள் பெயர் சொன்னால் பூச்சொரிந்தே மனம் பாடி வரும். பூச்சொரிந்தே மனம் பாடி வரும். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. சிம்மாசனம் போன்ற மயிலாசனம். சிம்மாசனம் போன்ற மயிலாசனம். செங்கோலும் அவன் கையில் சிரிக்கின்ற வேல். சிம்மாசனம் போன்ற மயிலாசனம். செங்கோலும் அவன் கையில் சிரிக்கின்ற வேல். அடியார்தம் இதயங்கள் குடிமக்களே. அடியார்தம் இதயங்கள் குடிமக்களே. அருளாட்சி எல்லாமே அவனாட்சியே. அருளாட்சி எல்லாமே அவனாட்சியே. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முதல் சங்கம் குருவாக மொழியானவன். இடைச்சங்கம் கவி பாட புகழானவன். முதல் சங்கம் குருவாக மொழியானவன். இடைச்சங்கம் கவி பாட புகழானவன். கடைச்சங்க வாழ்வுக்கும் வழியானவன். கடைச்சங்க வாழ்வுக்கும் வழியானவன். கடல் கொண்டும் அழியாத தமிழானவன். கடல் கொண்டும் அழியாத தமிழானவன். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. புகழ் மணக்கும் அவள் பெயர் சொன்னார். பூச்சொரிந்தே மனம் பாடி வரும். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவும் பெருமானாக வீற்றிருக்கக்கூடிய நமது அருள்மிகு சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயமானது சென்னைக்கு வடக்கே கல்கத்தா செல்லும் நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் பொன்னேரிக்கு மேற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது. இந்த ஆலயமானது அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. 4 திருப்புகழ் பாடல்களை அருணகிரிநாதர் இந்த முருகனை குறித்து பாடியுள்ளார். இந்த கிராமமானது இராமாயண காலத்திலிருந்து இருந்ததாக கூறப்படுகிறது. லவன் குச்சன் என்னும் 2 ராமபிரானுடைய புதல்வர்களும் இந்த கிராமத்திலே வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்திலே வளர்ந்து வந்ததாகவும், அப்பொழுது ராமர் வனவாசம் முடித்து அசுமேத யாகம் செய்து குதிரையை விடுவதாகவும், அந்த குதிரையானது பல ஊர்கள் வழியாக சுற்றி கொண்டு இந்த வழியாக வரும்பொழுது இங்கு வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தில் வளர்ந்து வந்த லவன் குச்சன் இருவரும்
அக்குதிரையை பிடித்து வாழை மரத்தில் கட்டி வைத்ததாகவும் அதை தேடி வந்த லக்ஷ்மணர் தனது சிறிய தகப்பனார் என்று தெரியாமல் அவருடன் போர் செய்ததால் இந்த இடம் சிறுவர்கள் போர் செய்த இடம் சிறுவர் போர்புரி சிறுவாபுரி என்றும், சிறுவர்கள் அம்பெடுத்து போர் செய்ததால் சிறுவரம்பேடு என்றும், சின்ன அம்பு எடுத்து போர் செய்ததால் சின்னம்பேடு என்றும் வழங்கப்படுகிறது. நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும், வஞ்ச பகைக்கெதிராய் வடிவேலும் தோன்றும், கஞ்ச மலர் கரத்தில் காக்கும் குறி தோன்றும், கஞ்ச மலர் கரத்தில் காக்கும் குறி தோன்றும், அஞ்சுதலை அகற்ற ஆறுதலை தோன்றும், அஞ்சுதலை அகற்ற ஆறுதலை தோன்றும், நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும். வெண்ணீரணிந்தவன் வீர உரு தோன்றும், வெண்ணீரணிந்தவன் வீர உரு தோன்றும், கண்ணீராருடைய கருணை முகம் தோன்றும், கண்ணீராருடைய கருணை முகம் தோன்றும், பன்னீர் காவடி பாக்காவடி தோன்றும், பன்னீர் காவடி பாக்காவடி தோன்றும், பொன்னிகர் தாமரை பூமுகம் தோன்றும், பொன்னிகர் தாமரை பூமுகம் தோன்றும், நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும். பழமென ஆவினன் குடிதனில் தோன்றும், செந்தில் பதிதனில் செவர் கொடியுடன் தோன்றும், பழமென ஆவினன் குடிதனில் தோன்றும், செந்தில் பதிதனில் செவர் கொடியுடன் தோன்றும், பழமுதிர் சோலையில் அருட்கோலம் தோன்றும், பழமுதிர் சோலையில் அருட்கோலம் தோன்றும், திருப்பரங்கிரியில் திருமண கோலம் தோன்றும், திருப்பரங்கிரியில் திருமண கோலம் தோன்றும், நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும். குருவென சுவாமி மலைதனில் தோன்றும், குன்று தோராடலில் குமரனாய் தோன்றும், குன்று தோராடலில் குமரனாய் தோன்றும், அறுபடை வீட்டிலும் அவனருள் தோன்றும், அறுபடை வீட்டிலும் அவனருள் தோன்றும், ஆறுமுகம் கண்டு ஆனந்தம் தோன்றும், ஆறுமுகம் கண்டு ஆனந்தம் தோன்றும், நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும், வஞ்ச பகைக்கெதிராய் வடிவேலும் தோன்றும், கஞ்ச மலர் கரத்தில் காக்கும் குறி தோன்றும், கஞ்ச மலர் கரத்தில் காக்கும் குறி தோன்றும், அஞ்சுதலை அகற்ற ஆறுதலை தோன்றும், அஞ்சுதலை அகற்ற ஆறுதலை தோன்றும், நெஞ்சகத்தில் நினைத்தால் நீல மயில் தோன்றும்.
முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் ஆடுது அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ஓடுது. முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் ஆடுது அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ஓடுது, எண்ணரதம் ஓடுது. மேகம் கூடை பிடிக்கும் பழனி மலையிலே கடல் அலைகள் தாலாட்டும் திருச்செந்தூரிலே. மேகம் கூடை பிடிக்கும் பழனி மலையிலே கடல் அலைகள் தாலாட்டும் திருச்செந்தூரிலே. மலர்கள் பூத்து விளக்கேற்றும் மருதமலையிலே மலர்கள் பூத்து விளக்கேற்றும் மருதமலையிலே மாங்குயிலும் வேதம் ஓதும் சுவாமி மலையிலே. மாங்குயிலும் வேதம் ஓதும் சுவாமி மலையிலே. முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் ஆடுது அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ஓடுது, எண்ணரதம் ஓடுது. கொடியாகி பெருமை கொண்டது குறுங்கி அவன் மலராகி புகழை கண்டது. சேவல் அவன் கொடியாகி பெருமை கொண்டது குறுங்கி அவன் மலராகி புகழை கண்டது. உள்ளம் அவன் நினைவாகி துயரை வென்றது, உள்ளம் அவன் நினைவாகி துயரை வென்றது. உலகம் அவன் அருளாலே அமைதி கண்டது, உலகம் அவன் அருளாலே அமைதி கண்டது. முருகன் அமர்ந்த பெருமையோடு வண்ணமயில் ஆடுது அந்த இறைவன் வாழும் தலங்கள் தேடி எண்ணரதம் ஓடுது, எண்ணரதம் ஓடுது, எண்ணரதம் ஓடுது, எண்ணரதம் ஓடுது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் உள்ள மிகவும் புகழ் வாய்ந்த முருகப்பெருமானின் திருத்தலங்களுள் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சிறுவரம்பேடு எனும் சிறுவாபுரி திருத்தலமும் ஒன்றாகும். இத்திருக்கோயிலில் முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தா கோலத்தில் கருவறையில் எழுந்தருளியுள்ளார். புராண காலத்தில் கைலையில் சிவபெருமானை தரிசிக்க பிரம்மா செல்லுகையில் கைலையின் வாயிலில் முருகப்பெருமான் பாலகனாக அமர்ந்திருந்த போது பிரம்மன் அகங்காரத்துடன் முருகப்பெருமானை கவனியாது போல் கைலாயத்தின் உட்புறம் செல்லுகையில் எம்பெருமானை தரிசித்து மீண்டும் வெளியே செல்லுகின்றான். அப்பொழுதும் அவன் முருகப்பெருமானை கவனியாது போல் அகங்காரத்துடன் கையிலிருந்து வெளியேறுகையில் முருகப்பெருமான் பிரம்மனது செய்கையை அறிந்து சினமுடன் பிரம்மனை அழைத்து, ஏ பிரம்மனே, நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க பிரம்மன், நான் படைப்புத் தொழில் செய்யும் கடவுள், எம்பெருமானை தரிசிக்க கையிலுக்கே வந்தேன் என்று பதில் கூறினான். உடனே முருகப்பெருமான், அப்படியென்றால் நீ படைப்புத் தொழில் செய்கின்றாய் அல்லவா, உனது படைப்புத் தொழிலுக்கு மூல காரணம் யாது என்று கேட்க பிரம்மன் ஓம் என்று பதில் கூறுகின்றான். உடனே முருகப்பெருமான் ஓம் என்பதற்கு பொருள் கேட்க பிரம்மன் பதில் தெரியாமல் விழிக்க சினம் கொண்ட முருகப்பெருமான் பிரம்மனது தலையில் குட்டி அவனை சிறை வைக்கின்றான். பின்பு சிவபெருமானுடைய அருளால் மீண்டும் பிரம்மனை சிறைபிடிக்கின்றான். அவ்வாறு பிரம்மன் சிறைப்பட்டிருக்கும் சமயம் படைப்பு தொழில் நின்று போகாது இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பிரம்மன் தனது கையில் தாங்கியுள்ள தனது திருக்கரங்களில் தாங்கியுள்ள கிண்டிச்செம்பு மற்றும் அகமாலை ஜவமாலை இரண்டையும் தனது திருக்கரங்களில் தாங்கி பிரம்மனுடைய கோலத்தில் படைப்பு கோலத்தில் பிரம்மசாஸ்தாவாக எழுந்தருளினார் என்பது ஸ்காந்த புராணம், வடமொழியில் உள்ள 18 புராணங்களில் ஒன்றான ஸ்காந்த புராணம் கூறும் புராண வரலாறு.
அந்த வரலாற்று அடிப்படையில் இங்கு இத்தலத்தில் எழுந்துள்ள முருகப்பெருமான் பிரம்மனுடைய கோலத்தில் தனது பின்னிரண்டு கரங்களில் அகமாலையும் கிண்டி செய்யும் தாங்கி படைப்பு கோல மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். முத்துக்குமர சுவாமிக்கு தான் முத்தமிழ் மாலை, நல்ல முல்லை மலர் மணம் வீசும் பழமுதிர் சோலை, பொங்கி வரும் தேனருவி நீராடும் வேளை, திருப்புகழ் பாடி தென்றல் தரும் இசைமணி மாலை. முத்துக்குமர சுவாமிக்கு தான் முத்தமிழ் மாலை, நல்ல முல்லை மலர் மணம் வீசும் பழமுதிர் சோலை, பொங்கி வரும் தேனருவி நீராடும் வேளை, திருப்புகழ் பாடி தென்றல் தரும் இசைமணி மாலை. முத்துக்குமர சுவாமிக்குத்தான் முத்தமிழ் மாலை. அழகுமணி மகுடத்திலே மாணிக்க மாலை, வேத ஒலி முழங்கும் செவிகளுக்கு மரகத ஓலை. அழகுமணி மகுடத்திலே மாணிக்க மாலை, வேத ஒலி முழங்கும் செவிகளுக்கு மரகத ஓலை. வீரமிகும் நெஞ்சினிலே வைரத்தின் மாலை, வீரமிகும் நெஞ்சினிலே வைரத்தின் மாலை, வெற்றி பவனி வரும் மார்பினிலே பவளத்தின் மாலை, வெற்றி பவனி வரும் மார்பினிலே பவளத்தின் மாலை. முத்துக்குமர சுவாமிக்குத்தான் முத்தமிழ் மாலை. கண்ணிரண்டில் காட்சி தரும் சிங்கார வேளை, தினம் காலை மாலை தொழுவதுதான் பக்தர்களின் வேலை. கண்ணிரண்டில் காட்சி தரும் சிங்கார வேளை, தினம் காலை மாலை தொழுவதுதான் பக்தர்களின் வேலை. 12 கண் மலரும் பூஜையின் வேளை, 12 கண் மலரும் பூஜையின் வேளை, என்றும் பணிந்து நின்ற பக்தருக்கு பலன் வரும் நாளை, என்றும் பணிந்து நின்ற பக்தருக்கு பலன் வரும் நாளை. முத்துக்குமர சுவாமிக்கு தான் முத்தமிழ் மாலை, நல்ல முல்லை மலர் மணம் வீசும் பழமுதிர் சோலை, பொங்கி வரும் தேனருவி நீராடும் வேளை, திருப்புகழ் பாடி தென்றல் தரும் இசைமணி மாலை. முத்துக்குமர சுவாமிக்குத்தான் முத்தமிழ் மாலை. நான் மாற வேண்டும், மயிலாக நான் மாற வேண்டும், வள்ளி மணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும், மயிலாக நான் மாற வேண்டும், வள்ளி மணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும், மயிலாக நான் மாற வேண்டும்.
குயிலாக நான் மாற வேண்டும், குயிலாக நான் மாற வேண்டும். முத்துக்குமரேசன் துதிப்பாடி பசியார வேண்டும், குமரேசன் துதிப்பாடி பசியார வேண்டும். மயிலாக நான் மாற வேண்டும், பள்ளி பணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும். மயிலாக நான் மாற வேண்டும். முடி மீது வடிவேலன் குடியேற வேண்டும், மலையாக நான் மாற வேண்டும். எந்த முடி மீது வடிவேலன் குடியேற வேண்டும், படியாக நான் மாற வேண்டும், படியாக நான் மாற வேண்டும். மெய் அடியார்கள் திருப்பாதம் முத்தாட வேண்டும், அடியார்கள் திருப்பாதம் முத்தாட வேண்டும். மயிலாக நான் மாற வேண்டும், பள்ளி மணவாளன் என் தோளில் இளைப்பாற வேண்டும். மயிலாக நான் மாற வேண்டும். அருணகிரிநாதர் எம்பெருமானை வணங்கி 4 திருப்புகழ் அருளியுள்ளார். அவரது முதல் திருப்புகழே இந்திரனுக்கு வாழ்வை மீட்டுக் கொடுத்த, அதாவது இந்திரனுடைய பறிபோன இந்திர பதவியை மீண்டும் மீட்டுக் கொடுத்த வரலாற்றை சொல்லும் வண்ணம் அண்டர்பதி குடியேற, அதாவது அண்டர்பதி என்று சொல்லுவேனால் தேவர்கோன் இந்திரனை குறிக்கும். இந்திரனுக்கு வாழ்வை அளித்த வரலாற்றை நினைவு கூறும் வண்ணம் அண்டர்பதி குடியேற என்று முதல் வார்த்தை, அவருடைய திருப்புகழுடைய முதல் வார்த்தை. அதற்கேற்றாற்போல் இத்தலத்து முருகப்பெருமானை வந்து வணங்குவோருக்கு வீடு வாங்குவது, புதிதாக வீடு கட்டுவது என்ற நிகழ்வுகள் அன்றாடம் நடைபெற்று வருவதால் நாளுக்கு நாள் இத்திருக்கோயிலுக்கு பக்தர்கள் வருகையும் பொதுமக்கள் வருகையும் அதிகரித்து உள்ளது. இப்பெருமானை வாரந்தோறும் ஏதாவது ஒரு கிழமை, 6 வாரம் செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ பக்தர்கள் அவர்களது மனதில் தோன்றும் கிழமைகளில் ஏதாவது ஒரு 6 வாரம் வந்து எம்பெருமானை வணங்கினால் அவர்கள் நினைத்த வேண்டுதல், வீடு கட்டுதல், திருமணம் கைகூடுதல் முதலான பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது புராண காலத்திலிருந்து நடைபெற்று வரும் உண்மையாகும். அதற்கேற்றாற்போல் நாளுக்கு நாள் பக்தர்கள் வருகையும் அதிகரித்து வருகிறது. சிறப்பு வாய்ந்த திருக்கோயிலுக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி குடமுழுக்கு சிறப்பாக நடந்தேறியது. தற்போது நாளுக்கு நாள் பக்தர்கள் வருகை பெருகி வருவதால் பக்தர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது அன்றாட கண்கூடு. பக்தர்களும் பொதுமக்களும் நாள்தோறும் வருகை தருவதற்கேற்ப இது கண்ணுறும் பக்தர்களும் எம்பெருமானை வணங்கி தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழவாவா, முத்தான முத்துக்குமரா முருகையாவாவா, சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழவாவா, கந்தையா முருகையா வேலையா, கந்தையா முருகையா வேலையா, கந்தையா முருகையா வேலையா, கந்தையா முருகையா வேலையா, முத்தான முத்துக்குமரா முருகையாவாவா, சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழவாவா.
பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுத்தி வைத்து சந்தனத்தை குழித்தெடுத்து மேனியிலே பூசி வைத்து பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுத்தி வைத்து சந்தனத்தை குழித்தெடுத்து மேனியிலே பூசி வைத்து நீரெடுத்து நெற்றியிலிட்டு நெஞ்சிலே உன்னை வைத்து நந்தவன புதுமலராலே அர்ச்சித்தேன் வருவாயப்பா கந்தையா முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா முத்தான முத்துக்குமரா முருகையா வாவா சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழ வாவா கந்தையா முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா நீயாடும் அழகை கண்டு வேலாடி வருகிறப்பா வேலாடும் அழகை கண்டு மயிலாடி வருகிறப்பா நீயாடும் அழகை கண்டு வேலாடி வருகிறப்பா வேலாடும் அழகை கண்டு மயிலாடி வருகிறப்பா மயிலாடும் அழகை கண்டு மனம் ஆடி வருகிறப்பா மக்கள் வெள்ளம் ஐயா உந்தன் கோயிலிலே பெருகிறப்பா கந்தையா முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா முத்தான முத்துக்குமரா முருகையா வாவா சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழ வாவா முத்தான முத்துக்குமரா முருகையா வாவா சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழ வாவா கந்தையா முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா கந்தையா முருகையா வேலையா முத்தான முத்துக்குமரா முருகையா வாவா சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழ வாவா முத்தான முத்துக்குமரா முருகையா வாவா சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழ வாவா ஓம் சரவண பவனே நமஹ ஓம் ஷண்முக குஹனே நமஹ
சண்முகவோ சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே நித்தம் பாடுவேன் நெஞ்சில் சூடுவேன் நிம்மதி நான் அடைவேன் உன் நினைவில் நான் கரைவேன் முருகா முருகா எனவே தினம் முருகும் வரமே தரவாய் முருகா முருகா எனவே தினம் முருகும் வரமே தரவாய் சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே அன்பு முகம் ஆறும் கண்டு தினம் பேசும் மந்திரம் நெஞ்சில் ஊறிடுதே அன்பு முகம் ஆறும் கண்டு தினம் பேசும் மந்திரம் நெஞ்சில் ஊறிடுதே இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் இதயம் கலையாமல் நாடுதே இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் இதயம் கலையாமல் நாடுதே பொருள் நீ தந்தது சிவனிடமே அருள் நீ தந்தது என்னிடமே பொருள் நீ தந்தது சிவனிடமே அருள் நீ தந்தது என்னிடமே நானும் உன்னை நாடும் புகழ் பாடி நாடுவேனே சரவண பவ குஹ சண்முகவோம் சரவண பவ குஹ சண்முகவோம் சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே நித்தம் பாடுவேன் நெஞ்சில் சூடுவேன் நிம்மதி நான் அடைவேன் உன் நினைவில் நான் கரைவேன் முருகா முருகா எனவே தினம் முருகும் வரமே தரவா முருகா முருகா எனவே தினம் முருகும் வரமே தரவா சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே இந்த ஆலயத்திலே வழியாக அருணகிரிநாதரானவர் செல்லும் பொழுது இங்கு ஒரு இரவு தங்கியிருந்தார். அப்பொழுது அவருடைய கனவிலே பாலசுப்பிரமணிய சுவாமி பெருமான் அருட்காட்சி அளித்தார். காலையில் விழித்ததும் அருணகிரிநாதர் இந்த முருகனை பற்றி 4 திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார். அதில் முதலாவது திருப்புகழான அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாலே என்கின்ற இந்த திருப்புகழானது சொந்தமாக வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில் அபிவிருத்தி போன்றவையும் தேவர்களுக்கு தேவேந்திரப்பட்டினத்தை மீட்டுக் கொடுத்ததாகவும் இந்த திருப்புகழில் பாடியுள்ளார். அதை போன்று அர்ச்சனை திருப்புகழ், அப்புறமா இந்த பழனிக்கு அடுத்தபடியாக இங்கே அந்த சீத்தல வாரிஜ பாதா நமோ நம எனும் அர்ச்சனை திருப்புகழை பாடியுள்ளார். அடுத்தது பிறவியான சடமிறங்கி அப்படின்னு என்று தொடங்கக்கூடிய பாடலும், வேல் 2 எனும் நீள்விழி மாதர்கள் என்று தொடங்கக்கூடிய திருப்புகழ் பாடலையும் பாடியுள்ளார். இந்த 4 திருப்புகழ் பாடல்களையும் பாராயணம் செய்து வருவோருக்கு இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்தால் அவர்களுக்கு சொந்தமாக வீடு, திருமணம் பெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்று